உன் வீட்டை நான் ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். நீங்க கேட்டா உங்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்குவார். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்குள்ள வரணும், அந்த சமாதானம் வரணும், ஒருமனம் வரணும், அன்பு ஐக்கியம் வரணும், அந்த மகிழ்ச்சி எங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். எங்க வீட்டை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை நீங்க ஜெபிச்சு பாருங்களேன், கட்டாய மாற்றம் வரும். இல்லைங்க, எவ்வளோ நான் பிரயாசப்பட்டு பார்த்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போக மாட்டேங்குது, நிறைய பிரச்சனைங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது காரணம் பிசாசு. நம்ம சந்தோஷமா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காதுல, நம்ம குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ உங்களுடைய ஜெபம் ஒண்ணுதான் அதுக்கு விலைக்கும் பாதுகாக்க முடியும். தினமும் ஜெபிங்க, கருத்தா ஜெபிங்க. குடும்பமா நீங்க ஒரு 20 நிமிஷம் நான் பாட்டு பாடி துதித்து ஜெபிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள அற்புதமான மாற்றம் வரும். இப்ப தாவீதை போல ஜெபிக்கணும். ஆண்டவரே, இது வரைக்கும் எப்படி என்ன இருக்கட்டும், இன்று முதல் எங்க வீடு, எங்க குடும்பம் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்படணும். நாங்க உமக்கு சொந்தம், எங்க வீடு எல்லாம் உங்களுக்கு சொந்தம், நீங்க ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிறீங்களா? கருத்தா ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே எங்களுடைய வீடு, எங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்.